தமிழகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் காவல்துறை வனத்துறை அதிகாரிகள் மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் பங்கேற்ற முதல்வர் விஜய் சட்டம் ஒழுங்கு தொடர்பான அறிவுரைகளை வழங்கினார். மேலும் மக்கள் குறை தீர்ப்பு, சுகாதாரம், காவல் புகார்கள் ஆகியவற்றில் சிறப்பாக செயல்பட்டு அதிக தீர்வு கண்ட மாவட்ட ஆட்சியர்கள், சுகாதார அதிகாரிகள், காவல் அதிகாரிகளுக்கு விருது வழங்கினார் முதல்வர் விஜய். திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு தொடர்பான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை கடந்த ஜூன் 25 சோதனையில் ஈடுபட்டது. இந்த சோதனை தொடர்பாக ஏவா வேலுவும் நேரில் ஆஜராக லஞ்ச ஒழிப்புத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. சிவில் சப்ளைஸ் துறை டிஜிபியாக இருந்த முன்னாள் தற்காலிக சட்டம் ஒழுங்கு டிஜிபி வெங்கட்ராமனை தீயணைப்புத்துறை டிஜிபியாக நியமித்து அரசு உத்தரவிட்டுள்ளது. அமைச்சரவை கூட்டங்களில் தேர்தலில் வியூக வகுப்பாளராக செயல்பட்ட ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி ஆகியோர் பங்கேற்பதை எதிர்த்து டிஜிபியிடம் புகார் மனு அளித்திருக்கிறார் திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி. அவர்கள் இருவரும் அரசு பணி கொடுக்கப்பட்டிருக்கிறதா, எந்த அடிப்படையில் அவர்கள் கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். தனிநபர்கள் அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்பது முதல்வர் விஜய் ஏற்றுக்கொண்ட ரகசிய காப்பு பிரமாணத்தை மீறுவதாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். IREL நிறுவனம் கன்னியாகுமரியில் அணுக்கனிம சுரங்கம் அமைக்க 1144 ஹெக்டேர் பகுதிக்கான ஒதுக்கீட்டு அனுமதியை 11/6/2021 அன்று பெற்றிருந்தது. இந்த அனுமதியின் கால அவகாசம் 5 ஆண்டுகள் மட்டுமே. இந்த அவகாசம் 10/6/2026 முடிவடைய இருந்த நிலையில் அதே நாளன்று அவகாசத்தை மேலும் ஓராண்டுக்கு நீட்டித்து தமிழ்நாடு இயற்கை வளங்கள் துறை உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் அடுத்த ஓராண்டுக்குள் சுற்றுச்சூழல் அனுமதி, கடற்கரை ஒழுங்காற்று மண்டல அனுமதி ஆகியவற்றை பெற்று IREL நிறுவனம் அணுக்கனிம சுரங்கம் அமைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமடைந்துள்ளன. தமிழ்நாடு அரசின் இந்நடவடிக்கையை பூவுலகன் நண்பர்கள் சூழியல் அமைப்பு கண்டித்துள்ளது. கடந்த 2024 ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் இதே திட்டத்தை சுட்டிக்காட்டி நாசகார நச்சு திட்டங்களை கைவிட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றிய தாவேக இப்போது அதே திட்டத்திற்கு அனுமதி அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரத்தில் அரசு பள்ளியில் கட்சி பேனர் அடித்து முதல்வர் விஜயின் பிறந்த நாளை தாவேக நிர்வாகிகள் விழாவாக கொண்டாடியுள்ளனர். அதில் மாணவர்களையும் பங்கேற்க செய்துள்ளனர். அரசு பள்ளிகளில் அத்துமீறி செயல்படும் தாவேகவினர் மீது நடவடிக்கை பாயும் என பொதுச் செயலாளர் ஆனந்த், பள்ளிக்கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் எச்சரித்தும் இந்த நிகழ்வுகள் தொடர்கின்றன.